துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை துதிப்போம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல சத்தமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி அங்கேயும் இங்கேயும் பார்க்காதீங்க. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்க பயத்தோடு உங்க கண்களை மூடி தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, பரிசுத்த தேவனை துதிக்கிற நீங்க கண்களை மூடி கர்த்தரை துதிக்கும்படியா கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேற எந்த காரியத்துக்கும் நீங்க வரலைங்க. அப்படியாய் வந்திருந்தாலும் இப்போதை கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் அடிக்க இருக்குடா. கர்த்தரை துதிக்க வந்தவர்களை மற்றும் கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. நல்ல சத்தமா நன்றி 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 இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், கனப்படுத்துகிறோம், 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 கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எல்லா துதிக்கு பார்க்கிறர், எல்லா கனத்திற்கும் பார்க்கிறர் தேவனே. நீர் மகிமையின் தேவன், நீர் மகிமையின் தேவன், நீர் மகிமையின் தேவன், நீர் மகிமையின் தேவன். ஆண்டவரே வானாதி வானங்கள் போற்றுகிற தகப்பனே, வானாதி வானங்கள் போற்றுகிற மகிமையின் தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே, துதிக்கிறோம் 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 அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்துகிறோம் 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 இயேசுவே. நம்ம உயர்த்துகிறோம் 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 அப்பா. தகப்பனே இந்த கால வேளை நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழியை திறந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறீர். ஆண்டவரே எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறீர். இந்த கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர். அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, அவ்வளவு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை பார்த்து பயப்படுகிற தூதர்களை பார்த்திருக்கிறோம், உம்மை பார்த்து பயப்படுகிற தேசங்களை பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களோ தகப்பனை எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் இருக்கிற எங்களை தகப்பனை இவ்வளவாய் நேசித்து கொண்டு இருக்கிறேன், இவ்வளவாய் எங்களை அரவணைக்கிறேன், இவ்வளவாய் எங்களை பலன்படுத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. நான் என்ன செய்ததுக்காக என் மேல் இவ்வளவு அன்பை காட்டி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு பரிபூர்ணமாய் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்க என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை துதிப்பதே எங்க நோக்கம், உம்மை ஆசீர்வதிப்பதே எங்க நோக்கம், உம்மை ஆராதனை செய்வதே எங்க நோக்கம் ஆண்டவரே. பிதாவே எங்களை பெலன்படுத்தும் 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் 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 இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நேற்று சாயங்காலம் ஒரு காரியத்தை நாங்கள் முடிவெடுத்தோம். ஆமேன். நேற்று சாயங்காலம் ஒரு காரியத்தை முடிவெடுத்தோம். அல்லேலூயா. என்னன்னா, உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், உங்கள் தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர் என்னன்னு தெரியுங்க உங்களுக்கு? உங்கள் தேவனை பற்றி எவ்வளவு பெரியவர் தெரியுமா? அல்லேலூயா. அல்ல பயங்கரமானவர். யார் அவர்? பயங்கரமானவர், மகா பரிசுத்தர். அந்த சில வசனங்களை படிக்கும்போது எவ்வளோ தடவை படிச்சிருக்கிறோம்.
நான் சில காரியத்தை தியானிக்கும் போது எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு பெரிய தேவன். அந்த தேவனை எவ்வளவு அலட்சை செய்கிறோமோ அவ்வளவு அலட்சை செய்கிறோம் நாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டில் உங்கள் தகப்பனாரை நீ அலட்சை செய்தால் உங்கள் தகப்பனார் உன்னை சும்மா விடுவாரா? இல்லை உங்கள் தாயாரை நீ அலட்சை செய்தால் உங்கள் தாயார் உங்களை சும்மா விடுவாங்களா? அவங்க சொல்லுறதை நீ செய்யாமல் நீ வாழ்ந்து வந்தால் அவர்கள் உன்னை சும்மா விடுவாங்களா? இல்லை உங்கள் அப்பா தான் உன்னை சும்மா விடுவாரா? பெல்ட் எடுத்து அடிக்க மாட்டாரா? இல்லை உங்கள் அம்மா கரண்டியை எடுத்து உன்னை கொடுக்க மாட்டாங்களா? உங்கள் பெற்றோரே உன்னை அவர்களை அலட்சை செய்யும்போது, உங்கள் பெற்றோர்களே உன்னை அவ்வளவாய் கவனித்து அவ்வளவாய் சிக்ஷிக்கும் போது, உன்னை தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், பயங்கரமானவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவரை நீ இவ்வளவாய் சிக்ஷிக்கிறாய் என்று சொன்னாய், இவ்வளவாய் அவரை துக்கப்படுத்துகிறாய் என்று சொன்னார். யோசித்து பாருங்க, நேரத்துக்கு சபைக்கு வராதது தேவாதி தேவனை நீ துக்கப்படுத்துகிறாய். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாய், பரிசுத்த தேவனை துக்கப்படுத்துகிறாய், அந்த மகனை துக்கப்படுத்தி கொண்டு வருகிறாய். இதுக்கெல்லாம் நீ கர்த்தரிடம் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லுவா, இவையெல்லாம் காரணமா என்னிடம் சொல்லாதே, நான் உனக்கு நன்மையானதை தந்திருக்கிறேன். உனக்கு தீமையை நினைக்கிற மனிதன் அல்ல, உனக்கு நன்மையை நினைக்கிற தேவாதி தேவன் நான். என்னிடம் உன் குறைகளை சொல்லாதே. கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது பரிபூரணமா முழுமையா எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. அவர் பெரியவரா இருக்கிறார். நன்மைகளை எதிர்பார்த்து கர்த்தரை துதிக்க கூடாது. ஸ்தோத்திரம். நன்மைகளை எதிர்பார்த்து கர்த்தரை துதிக்க கூடாது. இது கிடைக்கணும், இது ஆகணும், கிடைக்க கூடாது, கிடைக்க கூடாது. ஆண்டவரே, அவரை துதிக்க நன்மைகளை எதிர்பார்க்காதீங்க, அவரை துதிக்க இதை எதிர்பார்க்காதீங்க, அவரை துதிக்க உள்ளத்தை கொண்டு வாங்க. அவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபை இப்படி போகச்சுன்னா பிரச்சனை. நேரத்துக்கு வர்றது கிடையாது, கூட்டத்துக்கு கலந்துக்க கிடையாது. இதெல்லாம் என்னன்னா என்னை அவமானம் படித்தனால எனக்கு பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. எனக்கு இந்த சபையிலன்னா வேற சபைக்கு நான் போய் சேர்ந்துருவேன். ஆனால் தேவன் எல்லா இடத்திலும் தேவனா இருக்கிறா. அந்த தேவனுக்கு நீ பயப்படாம நேரத்துக்கு வராம நீ இவ்வளவாய் அவரை துக்கம் படுத்துகிற காரியம் கர்த்தர் உன்மேல் கோபாக்கனியை போடுகிற தேவனா இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மனிதனுக்காக அல்ல, மனிதனுக்காக சபைக்கு வரல. இது முதல் உன்னை மாற்றி கொள்ளாட்டி கர்த்தர் உன்னை மாற்றி விடுவார். ஆமென். இதுவில்லை, நீ மாற்றிக்க. நேரத்துக்கு சபைக்கு வா, கர்த்தரை ஆராதிக்க வார்த்தையை பேசு. உன்னிடம் சமாதானத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ சமாதானமா சபைக்கு வரணும், கர்த்தரை துதிக்க வரணும், கர்த்தரை கனப்படுத்த வரணும். அவர் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாருங்க? பெரியவரா இருக்கிறார். அந்த தேவனை துக்கப்படுத்தாதீங்க. ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை துக்கப்படுத்தாதீங்க. அவர் பெரியவர். சொல்லுங்க, அவர் பெரியவர், அவர் சகலத்திலும் பெரியவர், அவர் மாறாத தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கென்று நீ எதை கொடுத்திருக்கிறாய்? என்னங்க மூப்பரையா 9:10 வந்தீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமே. இது முதல் உன்னை மாற்றிக்கொள்ளுங்க. எத்தனை மணிக்கு மூப்பருங்க சபையில் இருக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த சனிக்கிழமை இந்த நாள் யார் ஜெபிக்கிறாங்கன்னு போடுங்க குரூப்பில். இங்கே பேரை சொல்லாதீங்க. அடுத்த சனிக்கிழமையே இந்த நாள் யார் ஜெபிக்கணும் குரூப்பில் போட்டுருங்க. அவங்க இங்கே நின்று ஜெபிக்க சொல்லுங்க. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சபையை நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நேசிக்கிறதுனால தான் இப்படி கண்டிப்பாக பேசுகிறார், இல்லைன்னா கர்த்தர் பேச மாட்டார். ஆமென், ஆமென். கர்த்தர் நேசிக்கிறதுனால தான் கண்டிப்பாக பேசுகிறார், இல்லைன்னா கர்த்தர் பேச மாட்டார். மனுஷன் பேசணும்னா மனுஷன் கர்த்தர் அன்பாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிடுவார். கர்த்தர் பேசுகிறதுனால தான் உன் அன்பை சரிபடுத்திக்கன்னு கர்த்தர் பேசுகிறார். உன் அன்பை இன்னும் பிரகாசமாய் இன்னும் உறுதிப்படுத்திக்கன்னு கர்த்தர் பேசுகிறார். அப்படியா இருக்கும்போது சபைக்கு பயத்தோடு வாங்க. அல்லேலூயா. சபைக்கு எப்படி வரணும்? பயத்தோடு வாங்க. அல்லேலூயா. எப்படி இல்லைன்னா கர்த்தர் உன்னை எப்படி பார்க்கிறார் யோசித்து பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம் கர்த்தருக்கு ஒரு பாடலை பாட போகிறோம். ஆண்டவரே நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். எவ்வளோ பேருக்கு புரியுதுங்க? நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. ஒரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அல்லேலூயா. ஜெபத்தோடு கூட சொல்லணும். ஆமென். ஜெபத்தோடு கூட சொல்லணும். ஏதோ பாட்டை பாட அல்ல. ஆமென். ஒரு வரியிலும் ஒரு உறுதியான நம்பிக்கையை நாம் கடைபிடிக்கிறோம். ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. பாடும்போதே அப்படியே ஒப்பு கொடுத்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங் வித் சப்மிஷன். ஒப்பு கொடுத்தலோடு கூட பாடுங்க. ஒப்பு கொடுத்தல் கூட பாடுங்க. காட் லவ் சிங்கிங். கர்த்தர் நீ பாடுகிறதை விரும்புகிறார். அதை ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஆண்டவரே நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா என்று சொல்லும்போது அதில் எவ்வளோ அர்த்தம் உண்டு. ஆண்டவரே நீங்க போதும், எல்லா காட்டிலும் எல்லா விஷயங்களை பார்க்கலும் நீங்க போதும், உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. அதை அறிக்கை செய்றீங்க. ஆமென். உள்ளத்திலிருந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க சமூகம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தனின் சமூகமே. சொல்லுங்க. எத்தனை இன்பமே உந்தனின் சமூகமே. உள்ளமும் உடலுமே. சொல்லுங்க. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, உமக்காய் ஏங்குதே ஐயா. என் உள்ளம் உமக்காய் ஏங்குதே. ஜெபத்தோடு சொல்லுங்க. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பெலன் தருகின்றீ, புது என்னை பொழிகின்றீ. சொல்லுங்க. புது என்னை பொழிகின்றீ, கனி தரும் மரமாக நான், கனி தரும் மரமாக செழித்தோங்க செய்கிறீ, என்னை செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பா உம் சந்நிதியில் நான் எப்போ நான் வாழ்ந்து நிற்பேன். அப்பா உம் சந்நிதியில் நான் எப்போ நான் வாழ்ந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான்
திருப்தியில் திருப்தியில் முழுகுவேன், நான் திருப்தியில் முழுகுவேன். சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆண்டவரே, உங்க சமூகம் எங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, நீங்க மகிமை அடையும்படியாக என் செயல்கள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும், என் வார்த்தை உமக்கு பிரியமாயிருக்கட்டும், என் நடத்தை உமக்கு பிரியமாயிருக்கட்டும், என் சொற்கள் உமக்கு பிரியமாயிருக்கட்டும். ஆண்டவரே, நீ எங்களை நடத்துகிறவர், ஆண்டவரே எங்களை நடத்தி செல்கிறவர். என்னை ஆசீர்வதித்து பலன் படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உற்சாகமாக ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்கு கடந்து செல்வோம். பீர் லகாயிரோயே, என்னை காண்கிற தேவன் நீ. கொஞ்சம் பேஸ் 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 பேஸ். பீர் லகாயிரோய், என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாயிரோய், எங்கள் ஜீவநீரூற்று நீ. சொல்லுங்க, பீர் லகாயிரோய், என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாயிரோய், எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமாயை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமாயை கை தூக்க வந்தவர் நீ. துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ. சொல்லுங்க, பீர் லகாயிரோய். நல்ல உற்சாகமா கையை தட்டி பீர் லகாயிரோய், பீர் லகாயிரோய், எங்கள் ஜீவநீரூற்று நீ. பீர் லகாயிரோய், பீர் லகாயிரோய், என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாயிரோய், எங்கள் ஜீவநீரூற்று நீ. என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமாயை கை தூக்க வந்தவர் நீ. என் சிறுமாயை கண்ணோக்கி பார்த்தவர் நீ, என் எளிமாயை கை தூக்க வந்தவர். துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீ, ஒதுக்கப்பட்ட என்னை ஜாதியாய் மாற்றி நீ. பீர் லகாயிரோய், என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர் லகாயிரோய், எங்கள் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. எந்த அழுகுரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே. எந்த அழுகுரல், எந்த
உந்தன் அழுகுரல் கேட்டு பாடுங்க. நீரூற்றாய் வந்தவரே பீர்லகாயிரோயி பீர்லகாயிரோயி என்னை காண்கிறவா. எழுந்து நின்று பாடலாமா? Shall we all stand and sing? எங்கள் ஜீவ நீரூற்று நீ பீர்லகாயிரோயி பீர்லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விற்றீர். புறஜாதி என்னை தேடி வந்தீர், சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டீர். வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றி நீர். வாக்கு தத்தம் வாக்கு தத்தம் செய்தீர், சொன்னதை நிறைவேற்றி நீர். பீர்லகாயிரோயி அவர் காண்கிறவர். பீர்லகாயிரே நம் வாழ்வின் ஜீவ நீரூற்றாய் இருக்கிறார். பீர்லகாயிரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. பீர்லகாயிரோயி எங்கள் ஜீவ நீரூற்று நீ. சொல்லுங்க, பீர்லகாயிரோய் பீர்லகாய் என்னை காண்கிறவரே. பீர்லகாய் பீர்லகாயிரோய் எங்கள் ஜீவ நீரூற்று நீ. எங்கள் ஜீவ நீரூற்று நீ. சொல்லுங்க, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. சேர்ந்து பாடு. எங்கள் ஜீவ நீரூற்று நீ. அவரே வாழ்க்கையின் ஜீவ நீரூற்றாக நம் வாழ்க்கையை புதுப்பிக்கும்படியாக எங்க பலவீனங்களை மாற்ற வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நீ குடிக்கிற நீரானதோ உனக்கு பலனை தராது, ஆனால் நான் தருகிற ஜீவ தண்ணீரோ உன்னை நித்தியத்துக்கு கொண்டு செல்லும். அவரே நம்ம ஜீவ நீரூற்று, அவரே நம் பலனாக. என் ஜீவ நீரூற்று நீ, என் ஜீவ நீரூற்று நீ, என் ஜீவ நீரூற்று நீ. சொல்லுங்க, எங்கள் ஜீவ நீரூற்று நீ. கையை தட்டி உண்மையாகவே உண்மையாகவே உன் தேவன் உன் வாழ்க்கையை மாற்ற வந்தவர். உண்மையாகவே உன் தேவன் உன் வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பிக்க வந்தவர். உன் பழவைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுகிற வல்லமையுள்ளவர். நீ இப்போது இருக்கிற மாதிரி இருக்க கூடாதபடிக்கு உன் சரீர அவைகளை, உன் சரீர அணுக்களை, உன் தசைகளை, உன் சதைகளை, எல்லா காரியத்தையும் கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க வல்லமை உள்ள அவர். பீர்லகாயிரோயி உன்னை காண்கிறவர். உன் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம், எல்லாம் இழந்து போனதா இருக்கலாம், உன் சரீர பலவீனமா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்களா பெரிதா இருக்கலாம், பிள்ளையின் திருமணம் காரியமா இருக்கலாம். என்ன இருந்தாலும் யார் என்னை பார்க்கிறாரோ பார்க்கலையோ, இதை ஒன்று விசுவாசத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அவர் உன்னை காண்கின்ற தேவன். He watches over his people. அவன் மனிதனை பார்க்கிற தேவன். உன்னை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர், என்னை காண்கின்றவர், என்னை நடத்துகிறவர், என்னை பயன்படுத்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், எனக்காய் இறங்கி வந்தவர், எனக்காய் மீண்டும் வருவேன் என்று சொன்னவர், எனக்காய் பிரகாசமாய் ஒளியில் வாழ்கிறவர், என்னை நேசிக்கிற பரிசுத்தர் 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 பரிசுத்தராக 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 அவர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. சாதாரணமான தேவனை வணங்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரிசுத்த தேவனை வணங்குற நீ உன் சதைகள் அசையணும், உன் கைகள் கால்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். உன் வாயிலிருந்து கர்த்தரை துதிக்கிற சத்தம் ஓயாமல் ஓயாமல் பாடுபடியாக. அவர் சகலத்துக்கும் மேன்மையானவர், சகலத்திலும் பெரியவர், சகலத்தையும் உண்டாக்கின பெரியவரே பெரியவரே எங்கள் பெரியவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் பெரியவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். வானாதி வானங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல உற்சாகமா கையை தட்டுங்க. அவர் பெரியவர் என்று சொல்லிட்டேன்.
அவர் பெரியவர் என்று சொல்லிட்டு, அவர் சாதாரணமான எம்எல்ஏ கிடையாது, சாதாரணமான மினிஸ்டர் கிடையாது, உங்க தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் கிடையாது. அவர்களை காட்டிலும், இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை காட்டிலும், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர். எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஹிஸ் தாட். அவர் சிந்தனையில் எல்லாவற்றையும் சுற்றி வருகிறது. அவர் பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார். அவரை போற்ற உனக்கு நாமம், அவரை தவிர ஒரு நாமம், அவரை தவிர வேறொன்றும் உனக்கு கிடையாது. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையில் வர்ணிக்க கூடாதவரே, நான் பாடுவே என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே. எவ்வளவு அழகான தேவன் தெரியுமா அவர்? எவ்வளவு பிரகாசமாய் தெரியுகிறார் தெரியுமா அவர்? ஓயாமல் புகழ் நான் பாடுவே என்றுமே என்றுமே என்றென்றுமே. எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சேர்ந்து பாடு. கூடுமானால் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி, இரண்டு கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். இறங்கும். கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஐயா, கையை உயர்த்தி, கையை கட்டாதீங்க, கையை உயர்த்துங்க. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கும் போது கையை கட்டாதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சேர்ந்து பாடு சத்தமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையில் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானம் வாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் என்றுமே என்றுமே என்றுமே. கையை உயர்த்தி, கையை உயர்த்தி சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து
பரலோகமே திறந்து பார்க்கிற அளவுக்கு உன் வார்த்தையில் தேவனை துதிக்கிற வல்லமை இறங்கட்டும். கர்த்தரை துதிக்கிற வல்லமை உன் வாயில் இறங்கட்டும். கர்த்தரை துதிக்க 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 கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருப்பார். அவரை கனப்படுத்துவதை காட்டிலும் துதிப்பதை காட்டிலும் வேற பிரதானமான வேலை நமக்கு இல்ல. சொல்லுங்க ஹalleluya ஹalleluya ஆமென் அப்பா. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya. கடைசியாய் நல்ல சத்தமா கடைசியா சத்தமா பாடிடுங்க. ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்திடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேவனே உயர்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். எல்லா உற்சாகமா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் எவ்வளவு பெரியவர் என்று உணர்ந்து கையை தட்டுங்க. அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சாதாரணமான நல்ல கையை தட்டி கொஞ்ச நேரம் கையை தட்டி கர்த்தரை கனப்படுத்தி ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம், உம்மை கனப்படுத்த வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே இங்கிருந்து திரும்பி போகும்போது ஒரு பெரிய வல்லமையோட ஒரு பெரிய சமாதானத்தோடு என்றும் காணாத ஒரு பெரிய மகிழ்ச்சியோட செல்லும்படியாக கர்த்தாவே உம்மை துதிக்கிற நான் உமக்கு உகர்ந்த பாத்திரமாக இருக்க எங்களை அபிஷேகிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை கனப்படுத்துங்க, எங்களை உயர்த்துங்க. வல்லமையின் மேல வல்லமை, வல்லமையின் மேல வல்லமை, வல்லமையின் மேல வல்லமை, வல்லமையின் மேல வல்லமை. அப்பா இவர்கள் மேல் கர்த்தர் வல்லமையை பொழியும்படியாக தேவ மகிமை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே எங்க சபையை ஆசீர்வதிக்கிறவர், எங்க மக்களை ஆசீர்வதிங்க. உம்மை போற்ற உம்மை உயர்த்த தகப்பனே உமக்கு மகிமையை கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. சகலமும் தகப்பனே இயேசுவின் நாமத்திலே பலவீனமா இங்கு வந்தவர்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் போது தேவன வல்லமை அவர்களை சுகப்படுத்தட்டும். ஆண்டவரே அந்த வல்லமை அவர்களை பலன்படுத்தட்டும். எல்லா அணுக்களை கர்த்தர் பலன்படுத்தட்டும். ஆண்டவரே நீரே பெரியவர் என்று அவர்கள் சாட்சி சொல்லும்படியாக அவர்களை உயர்த்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 2 பக்கம் 707. எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் 1 துவங்கி 12 வசனங்கள் முடிய. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். He alone is my rock and my salvation. He is my fortress. I will never be shaken. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். They fully intend to topple him from his lofty place. They take delight in lies. With the mouth they bless, but in the heart they curse. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். He alone is my rock and my salvation. He is my fortress. I will not be shaken. Amen. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. Do not trust in extortion or take pride in stolen gods. Though your riches increase, do not set your hearts on them. கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யையுமே. தரசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். One thing God has spoken, two things I have heard, that you, O God, are strong. தேவன் ஒரு தரம் விரும்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதை நம் யாவருமாய் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைகளுக்கு தக்கதாக பலனளிக்கிறீர் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே,
அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் உன்னருகில் நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சங்கீதத்தின் தலைப்பு இறைவனுக்காக காத்திருத்தல். யாருக்கு? எத்தனையோ பேர் காத்திருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவன் சங்கீதக்காரன் சொல்கிறான், இறைவனுக்காக காத்திருக்கிறான். காத்திருக்கும்போது வெற்றி வருமா வராதா? கண்டிப்பாய் வரும். வாசிக்கலாம் 1-2. தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். நாம் அமர்ந்து காத்திருந்தால் நிச்சயம் வரும். நாம் காத்திருக்கவில்லை என்றால் வராது. அதுதான் அதனுடைய அர்த்தம் இல்லையா? 2ஆம் வசனம், அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், நான் உயர்ந்த அடைக்கலமுமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமாம், அவர் கண்மலையாக இருக்கிறபடினாலே அசைக்கப்படுவதில்லையா. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அது என்ன அர்த்தம் சொல்கிறது? என்னை யாரும் ஷேக் பண்ண முடியாது. அந்த நம்பிக்கை வருகிறதுன்னா ஆண்டவருக்காக காத்திருப்பதினால், ஆண்டவரையே நம்பி இருப்பதினாலே நமக்கு என்ன ஆகுது? ஒருவரும் நம்ம அப்படி இப்படி ஷேக் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். அல்லேலூயா. இது ரொம்ப அதிகமாகி போச்சு. டிவியை பார்த்தாவே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அபத்தம் சொல்கிறத ஆஃப் பண்ணிடுறான். ஒரு நேரத்தில் ரொம்ப இதாக இருக்குது. இவன் அவன் மேலே சொல்கிறான், அவன் இவன் மேலே சொல்கிறான். குறை சொல்கிறதே போச்சு. உண்மை வெளியே வர்றதே இல்லை. என்ன சொல்கிறான்? இவன் மேலே அவன், அதான் அபத்தம் பேசுறது. இவன் மேலே அவன். கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் பார்க்கலான்னாக்கா உடனே ஆஃப் பண்ண வேண்டியதாகுது. ஆமென். நான் அவன் மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தினால் சபிக்கிறார்கள். 5-7 வரலாம் வாசிக்கலாம். என் ஆத்மாவே, என் ஆத்மாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவரால் வரும். அவரே என் கண்மலையும், அவரே என் கண்மலையும், என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், என் உயர்ந்த அடைக்கலமானவர். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும், என் ரட்சிப்பும், என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. என் மகிமை தேவனிடத்தில் இருக்கிறது. பலனான என் கண்மலையும், பலனான என் கண்மலையும், என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஆமா, என் அடைக்கலம் தேவனுக்குள் இருக்கிறது இருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவன் பாருங்க, நம்ம பிறருக்கு தான் சொல்லின்னு வருவோம். ஒரு ஆறுதல் சொல்லும்போது, சுவிசேஷம் சொல்லும்போது பாருங்க, ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவருக்காக காத்துருங்க இல்லையா? இப்போ அதுதானே சப்ஜெக்ட் இன்னைக்கு. அவருக்காக காத்திருந்தால் மலை போல நம்மை அசைக்க முடியாது என்று பார்த்தோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுக்கே சொல்லிக்கிறான் பாருங்க. அவனுக்கே நாம் சொல்லிக்கணும். நமக்கு படிங்க முறை அந்த 5. என் ஆத்துமாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே, தேவனை நோக்கி அமர்ந்திரு.
அப்போது பிறர் சொல்கிறதை விட நம்மை நாமே சொல்லி நம்ம ஆத்மாவை பலப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் பலன் சீக்கிரமாய் வரும். 8ஆம் வசனம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், அடைக்கலமானவர். ஆமென். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஊற்றி விடுங்கன்னா துதி ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம். சாட்சி கொடுக்குற தேவ மக்களே, என் கசின் தானே என்று சொல்லி ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்களோன்ற ஒரு பயம். ஏன்னா இது இப்பொழுது ரொம்ப காலத்துலேருந்து இந்த யோசனை. ஏன்னா அநேகர் சர்ச்சுக்கு சரியாக வர்றது கிடையாது, நேரத்துக்கு வர்றது கிடையாது. இதெல்லாம் யோசிக்கும் போது என்ன உண்டாகுதுன்னா, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஆமென். கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். கர்த்தருக்கு நேரத்துக்கு வரணும், சபையில் கலந்து கொள்ளணும். அப்பொழுது சபையும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் என்ன பண்ணுங்க, என்ன நடந்தாலும் சபையை விடக்கூடாது. கர்த்தர் உங்களை பலன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாம் பாடுங்க. ஈடை பின்னால இருக்கிறவங்க பாடுங்க, இந்த பக்கம் பின்னால இருக்கிறவங்க பாடுங்க. எல்லாரும் சேர்ந்து, இணையில்லா தேவன் உமக்குதான். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே, இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. எங்களோடு பேசுங்க, உங்கள் வார்த்தை எங்களை பலன்படுத்தும். அது வல்லமையுள்ள வார்த்தையா இருக்கிறது, ஜீவனை கொடுத்த வார்த்தையா இருக்கிறது, சுகத்தை தந்த வார்த்தையா இருக்கிறது, உண்டாக்கின வார்த்தையா இருக்கிறது. வல்லமையுள்ள வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க அப்பா. ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். லூக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். லூக் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கிருந்தாள். அவள் எல்லளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றாய் என்று சொல்லி அவள் மேல் தம் கைகளை வைத்தார். உடன் அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கையை தட்டி இந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துங்க. நல்லா உற்சாகமா கையை தட்டி, ஆண்டவரே, அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தொட்ட உடனே நிமிர்ந்த கர்த்தரை பெலன் படிச்சினாள். அல்லேலூயா. when God touch, கர்த்தர் தொட்டால் அல்லேலூயா நிமிர்ந்த கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். நீ கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஏன் அவர் தொட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தொட போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். God will surely touch you today. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு முன்பாக இந்த சகோதரியை குறித்து கொஞ்சம் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. 16ஆம் வசனம் படிங்க. இதோ 18 வருஷமாய் கட்டியிருந்த சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாம் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அல்லேலூயா. இந்த சகோதரியை கட்டி வைத்து இருந்தது யார் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான். ஆமென். இந்த மகளை 18 வருஷமாக கூனியாய் கட்டி வைக்கப்பட்டிருந்தது ஒரு சாத்தான். ஒரு சாத்தான் என்ன செய்கிறதுனா அவளை 18 வருஷமாக கூனியாக ஆமென் அப்படி சொல்லி பார்க்கும்போது அவர் வாழ்க்கையில ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு தடை, ஒரு வாழ்க்கையில அந்த மகளின் வாழ்க்கையில ஒரு தடை இருந்தது. அந்த தடை யாரால வந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அந்த சாத்தானால வந்தது. ஆமென். சில சமயம் நம்ம வாழ்க்கையில கூட நாம் குனிந்து எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கிற காரியம் உன் பலவீனம் அல்ல, உன்னில் இருக்கிற அந்த பிசாசின் காரியம். ஆமென். அந்த சாத்தான் என்ன செய்கிறாள் என்று சொன்னா, உன்னை நிமிர முடியாதபடிக்கு, நீ தலை தூக்காதபடிக்கு, நீ சாதாரணமாக இருக்காதபடிக்கு உன்னை அவன் அந்த சாத்தானின் கட்டிலையும் அந்த சாத்தானின் வல்லமையிலும் என்ன செய்கிறது, உன்னை கட்டி வைத்து கொண்டு வருகிறது. ஆமென். அதுதான் நாங்க பார்க்கிறோம். அன்னைக்கு எவ்வளவு 18 வருஷமாக அந்த சகோதரி கூனியாக நடந்தாள். ஆமென். இட் வாஸ் an hindrance to our blessing. அவ ஆசீர்வாதத்துக்கு அது என்னவா இருந்தது, தடையா இருந்தது. we see our hindrance. அந்த தடை என்ன, பிசாசு கட்டி வைத்து கொண்டிருந்தான். நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தெரியாது. சில சமயம் சில விஷயங்கள் நம்ம நினைச்சிருப்போம் இது ஏதோ சாதாரணமானது என்று சொல்லி. இல்லை, அதில் ஏதோ பிசாசின் காரியம் இருக்கிறது. there is devil's interference. அந்த டெவில் என்ன, பிசாசு என்ன செய்கிறது என்றால், உன்னை பலவீனம் படுத்தும்படியாக, இந்த நோயை கொண்டு பலன்படுத்தும்படியாக, இந்த பிரச்சனை கொண்டு பலன்படுத்தும்படியாக நீ முன் செல்லாதபடிக்கு கூனியானவள் இப்படியே தான் இருப்பாள். அவள் டபுள் கூனி என்று சொல்கிறார். என்ன கூனி? டபுள்ஸ். இப்படி அல்ல, இப்படியே தான். இப்படியே தான் நடப்பாள். அவளுக்கு இப்படி பார்க்க முடியாது. அவள் பார்க்கணும்னா இப்படி தான் பார்க்கணும். அவள் பார்க்கணும், இப்படி தான் பார்க்கணும். அவள் நிமிர்ந்து பார்க்க முடியாது. 18 வருஷமா அவள் இப்படியே இருந்ததுனால அவளுக்கு முன் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவளால் பார்க்க முடியல. அவள் முன் இருக்கிற பலனை பார்க்க முடியல. ஏனென்றால் அவள் இப்படியா இருக்கிறதுனால அவள் பார்க்க முடியாமல் அவளுக்கு தெரிந்த காரியங்களை மட்டும் அவள் யோசித்து கொண்டிருந்தாள். கோனியா இருந்தவள், அவளுக்கு தெரியுறதெல்லாம் என்ன, கீழே இருக்கிற மண்ணு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவளுக்கு மேலே இருக்கிற ஆகாயம் தெரியாது, மேலே இருக்கிற பலன் தெரியாது, மேலே இருக்கிற ஆசீர்வாதம் தெரியாது, மேலே இருக்கிற பொருட்களை தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த மண்ணு தான். ஏனால் 12 வருஷமாய் அந்த பிசாசானவன் அவளை கட்டி வைத்து கொண்டிருந்தான். ஆமென். that is an hindrance for your blessing. அல்லேலூயா. இந்த ஏன் இந்த விஷயம், ஏன் இந்த காரியம், சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, ஃபார் எக்ஸாம்பிள் குடிப்பழக்கம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குடிப்பழக்கம் என்ன ஆகுதுன்னா, அது ஏதோ ஒரு நாளைக்கு நீ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் ஜாலிக்காகவும் எடுத்துக்கொள்கிறாய். அது என்ன ஆகுது, அடுத்த நாள் பிசாசானவன் இதை எடுத்தான் இவன் சந்தோஷமா இருக்கிறார் என்று சொல்லி அந்த குடிப்பழக்கத்தை அடுத்த நாள் மிகவும் காஸ்ட்லியான, மிகவும் நல்லா இருக்கிற ஒரு பிராண்டை வந்து காட்டுறான். அடுத்த நாள் அதை காட்டிலும் இன்னொரு இடத்துல ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ என்று சொல்கிறாங்க. இப்படியாக அநேக பிராண்டை காட்டி அவனை அந்த குடிப்பழக்கத்தில் அது கொண்டு போய் விடுகிறது. ஒரு நாள் ஒரு அப்பாவும் ஒரு மகனும், இந்த காலம் மாறிடுச்சு. அல்லேலூயா. நாங்கள் பார்த்த காலம் வந்து அப்பா ஒரு பாரில் உட்காருவார், மகன் ஒரு பாரில் உட்காருவாங்க. ஆனால் இப்போ வர காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேமிலியாக உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. ஆமேன். அப்பாவும் மகனும் 2 பேர் எங்கே போயிருக்காங்க, பாருக்கு போகிறாங்க, ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் போய் இந்த பிராண்டு தான் எங்களுக்கு வேணும். என்ன வேணும்?
இந்த பிராண்ட் பாட்டில் தான் எங்களுக்கு வேணும் என்று சொன்ன உடனே அந்த கடைக்காரர் சொன்னாராம், அந்த பிராண்ட் பாட்டில் எங்களுக்கு இல்லைன்ன உடனே 2 பேரும் கோவத்தில் அங்கே இருக்கிற அந்த பாட்டிலெல்லாம் இடிச்சிட்டு, எனக்கு தேவையானது நீ கொடுக்கலையான்னு சொல்லி அந்த கடையை விட்டு வேற கடைக்கு போகிறாங்க. அங்கே போனாலும் அந்த பிராண்டு கிடைக்கல. இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கேயும் அந்த பிராண்டு கிடைக்கல. ரொம்ப கோபமாக என்ன செய்துட்டாங்க, ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டுன்னு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு என்று சொல்லி அவர்களுக்கு தெரியல. போய் ஒரு பெரிய ஒரு டேண்டர் லாரியை வந்து இடிச்சிட்டுக்கிறாங்க. அந்த டேண்டர் லாரி என்ன பார்த்தனா, அவர்களுக்கு தேவையான பிராண்டு வண்டி. அது என்ன தேவையான பிராண்டு வண்டி. அது அந்த பிராண்டு வண்டியில இடிச்சு அப்பன மகனும் அந்த இடத்துல சேர்த்து போயிட்டாங்க. சோத்திர சொல்லுங்க, சாவட்டும். ஆமென். எதுக்கு வேணும் பாருங்க, கடவுள் கரெக்டா அந்த வண்டியை நிக்க வச்சு, எதுக்கு தான் ஆசைப்பட்ட, இதுல வச்சு சாவுடா நீ, நான் இதுதான் ஆசைப்பட்ட, இதுல வச்சு சேர்த்துக்க. இந்த போதை பொருள் அவங்களுக்கு தெரியும் இந்த தீமை என்று. ஆனால் அந்த போதையானது என்ன ஆகுதுன்னா, அவர்களை கட்டி வைத்து கொண்டு வருகிறது. அவரால் மீட்டு கொள்ளவே முடியல, எழுந்து கொள்ளவே முடியல. பாஸ்டர் சொன்னாரு, ஐயா சதாசிவம் ஐயா சொன்னாராம், நான் குடிப்பழக்கத்தை விட்டு சபைக்கு வரேன்னாராம். அவர் குடிப்பழக்கத்தை விட்டது கிடையாது, சபைக்கு வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த பிசாசானவன் உன் வளர்ச்சியை தடைப்படுத்தும்படியாக உன்னை கட்டி வைத்து கொண்டு வருகிறார். நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு பிடிக்காது, உன்னை கட்டி வச்சு வருகிறான். உன்னை பிறர் ஆசீர்வதிக்கணும் என்று, பிறர் பிரியமாக இருக்கணும் என்று பிடிக்காது, அதனால் இந்த பழக்கத்தில் உன்னை கட்டி வச்சு வருகிறான். இந்த போதை பொருள் இருக்கட்டுமே, அநேக வாலிப பிள்ளைகள் இந்த போதை பொருள்களை கெட்டு போய் கொண்டு வருகிறார்கள். அது என்ன, அது எதால நடக்கிறது? அதுவும் பிசாசானவன் கட்டி வைத்ததுனால தான் அந்த போதை பொருளில் இருக்கிறான். அடுத்த காரியம் சொல்லி பார்க்கும்போது, இந்த மெட்டீரியல் திங்ஸ்னா என்ன? மொபைல் திங்ஸ். இந்த விஷயங்களை குறித்து இந்த ஆணும் பெண்ணுக்கு, இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு ரொம்ப கிரேஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், என் ஃப்ரெண்டு தான். அவன் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவன் பீரோ ஃபுல்லாக இந்த சிம் கார்டு, தெரியுமா சிம் கார்டு? ஒரு 10 years பேக் வந்து ஃப்ரீ சிம் கார்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 300 சிம் கார்டு வாங்கியிருப்பான் அவன். ஏறக்குறைய ஒரு 300 சிம் கார்டு வாங்கி அவன் பீரோ ஃபுல்லாக சிம் கார்டு விட்டு வச்சிருக்கிறான். நான் கேட்டேன், என்னடா இதுன்னா, ஒரு கிரேஸ். என்னது? ஒரு கிரேஸ். சரி, இதுதான் ஓகே அப்படின்னு பார்த்தா, அவன் ஒரு ஹிந்து பிள்ளையா இருக்கிறான். ஆனாலும் அவன் ரூம்ல ஃபுல்லா முசல்மானோட பேரு, அல்லாவோட பேரு. ஹிந்து தான் அவன், அல்லாவோட பேரு, எல்லா விஷயம். இந்த ரூம் ஃபுல்லாவே அந்த முசல்மான் ரூம் மாதிரி மாத்திட்டு இருக்கோம். நான் கேட்டேன், என்னடா ஆச்சுன்னா, எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கிரேஸ். என்னவா? பைத்தியம். என்ன பைத்தியம்? அவன் ட்ரெஸ்ஸை போட மாட்டான், ஆனாலும் இஷ்டத்துக்கும் ட்ரெஸ்ஸை வாங்கி ஒரே ட்ரெஸ், ஒரே ஜீன் பேண்ட், எப்போ பார்த்தாலும் ஒரே ஜீன் பேண்ட், கட்ட சட்டை தான் போட்டுன்னு இருப்பான். ஆனால் அவன் பீரோல மட்டும் என்ன இருக்கும்? விதவிதமா ட்ரெஸ் இருக்கும். என்னடா பண்ற? நீட்டாக தான் போட்டுன்னு வாங்க. எனக்கெல்லாம் போட பிடிக்காது. எதுக்கு வாங்கி வச்ச? ஒரு கிரேஸ். அது ஒரு கிரேஸ். அந்த கிரேஸ்னால என்ன பண்றாங்க, எதை செய்றாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அது இட்ஸ் நாட் கிரேஸ், இட் இஸ் நாட் சம்திங் which is motivating them. அது அவங்களை மோட்டிவேட் பண்ணல. பிசாசானவன் என்ன செய்றானா, இந்த உலகத்தின் பொருளை கொண்டு அவனை கட்டி வைத்து கொண்டு வந்திருக்கிறான். அவன் நோக்கம் வேற விஷயங்களை குறித்து அல்ல. இதை சேர்த்து வைக்கணும், இதை வைக்கணும், இந்த பொருளை வாங்கணும், இந்த சேர்த்து வைக்கணும், இந்த பொருளை வாங்கணும், இதை சேர்த்து வைக்கணும். இதே தான் அவனோட நோக்கம். அது கிரேஸ் அல்ல, அது பிசாசின் கட்டு. ஆமென். இந்த போதை பழக்கம் பிசாசின் கட்டு, குடி பழக்கம் பிசாசின் கட்டு, குடும்பத்தில் காரியங்கள் இருக்கிற காரியங்கள் பிசாசின் கட்டு. இவையெல்லாம் இருக்கிறனால தான் அந்த கூனியானவள் எழும்பி நிற்க முடியல. குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர்களும் ஒரு கூனியா இருக்கிறார்கள். மெட்டீரியல்களை கிரேஸா இருக்கிறவர்கள், பொருட்கள் மேல ஆசை. அதுதான் அழகா ஒரு பாட்டில் பாடுன, பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம். இல்லையா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா என்ன ஆச்சு? உங்க அபிஷேகம் போயிடும். ஏன்னா பொருட்கள் மனிதன் உண்டாக்கின ஒரு விஷயம். அது சில சமயம் நமக்கு பாவத்தின் கருவியாய் மாறலாம், பாவத்தின் கருவியாய் கூட மாறலாம். அதனால என்ன நடக்கும் என்றே தெரியாது. ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை இந்த கத்தி வச்சுக்கின்னு விளையாடி கொண்டு இருக்கிறது. என்ன வச்சு? கத்தி வச்சுட்டு விளையாடி கொண்டு இருக்கிறதா. அதற்கு தெரியாது இந்த கத்தி என்ன செய்யும் என்று சொல்லி. இட் ஒன்லி நோஸ் இட் கட்ஸ் என்று சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்குது, அந்த கத்தியை வச்சு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. எதிரில் டிவியில் வந்து அந்த கத்தியில் ஒருத்தர் இப்படி குத்துற மாதிரி ஒரு சீனை பார்த்துருக்கிறான். இவங்க என்ன பண்ணியிருக்கிறா, அது விளையாடுற சாமான் இருந்துச்சு. அந்த கத்தி எடுத்து அவங்க அப்பா உட்காந்துருக்காரு. சப்பாக்க நீங்கள் குத்திட்டுக்குது. நல்ல வேலை இங்கே குத்திருந்தனால அவர் தையலோடு அவர் தப்பித்து கொண்டார். வேற எங்கன்னா குத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்?
சில சமயம் அந்த பொருள் என்ன ஆகும்னா, யூ வில் நெவர் நியூ த ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் தட் மெட்டீரியல். அந்த பொருட்களோட சரியான பிரயோஜனம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வாங்கி வச்சுப்பீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பலாம். அப்படியாக இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து, பழக்கங்களை குறித்து நீ ரொம்ப அதன் மேலே தாகமாக இருந்தால் அது ஆசீர்வாதம் கிடையாது. அது பிசாசின் கட்டு. சம்திங் தட் ட்ராஸ் யூ அவுட் ஆஃப் காட்ஸ் விஷன். கர்த்தரோட தரிசனத்திலிருந்து, கர்த்தரோட பார்வையிலிருந்து ஒரு விஷயமோ ஒரு காரியமோ, be it nicest thing on the earth, be it nicest thing on the earth, ரொம்ப அழகான விஷயமா இருக்கலாம் நினச்சிக்கோங்க. பட் இஃப் தட் இஸ் ரியலி அ பாதர் ஃபார் யூ டு என்டர் காட்ஸ் டிமென்ஷன், கர்த்தரோடைய தரிசனத்தில் உட்காரும்படியாக, கர்த்தரை யோசிக்கும்படியாக, பெரிய உன் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமே இருக்கட்டுமே. ரொம்ப நாள் ஒரு அம்மா ஜெபத்துக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம். ரொம்ப நேரம் குழந்தை வேண்டும் குழந்தை வேணும் கேட்டுக்கொண்டாங்க. அவங்களுக்கும் பாஸ்டெல்லாம் ஜெபிச்சு ஒரு 10 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமாக எல்லா பிரதிஷ்டெல்லாம் பண்ணிக்கினாங்க. எல்லாரும் ஏஞ்சலின் என்று சொல்லி பேரை வச்சுட்டு போனாங்க. அந்த அம்மா ஒரு மாதமாக சர்ச்சுக்கு வரலையாம். ஏஞ்சலின் என்று பேர் வச்சது தப்பா இல்லையா? என்னம்மா ஜீவிதா, தப்பா? ஏஞ்சலின் நல்ல பேர் இல்லையா? ஏஞ்சலின் என்று ஒரு பேர் வச்சுருக்காங்க. பேர் வச்சு போனவங்க தான் 1 மாதம் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் என்ன ஆச்சு? அவங்க வீட்டில் கேட்டாங்க. நான் நல்லா தானே பேரை சொன்னேன், ஏஞ்சலின் தானே பேரை வச்சேன், ஏன் அவங்க வராமல் போயிட்டாங்க? அது 1 மாதம் கழிச்சு போய் கேட்டாங்களே, ஏமா சர்ச்சுக்கு வராமல் போயிட்டீங்க? ஐயா, நீங்கள் ஜெபிச்சு பேர் ஏஞ்சலின் என்று பேர் வச்சிங்க. அது அந்த நாளிலேருந்து எனக்கு துன்புடுத்த ஆரம்பிச்சிச்சு. அந்த நாளிலேருந்து அழுக ஆரம்பிச்சிச்சு. அந்த நாளிலேருந்து என்ன அந்த குழந்தைய பராமரிக்க முடியல. நைட்டான அழுவுது, காலையான அழுவுது. அம்மா, குழந்தைன்னா அழுக தெரியும், குழந்தைன்னா இந்த மாதிரி விளையாட்டு செய்ய தான் தெரியும், அதெல்லாம் பார்த்து சபைக்கு வர்றது தான் உன்னோட காரியம். குழந்தை வேணும் ஆசீர்வாதம் வேணும் என்று சொல்லிட்டு இப்போது சபைக்கு வர அந்த ஆசீர்வாதமே தடையா இருக்கிறது சொன்னா கர்த்தர் கொடுத்தது தப்பா? கர்த்தர் உனக்கு நன்மை செய்தது தப்பா? அவைகளே கர்த்தர் தரிசனத்துக்கும் கர்த்தரின் காரியங்களுக்கும் தடையாய் மாறிட்டா அது கர்த்தரோட பிரச்சனை கிடையாது, உன்னோட பிரச்சனையா இருக்கிறது. அல்லேலூயா. அது ஏனா பிசாசு உன்னை கட்டு வச்சிருக்கிறா. அந்த விஷயங்களை கொண்டு, அந்த பொருட்களை கொண்டு கட்டு வச்சிருக்கிறதுனால உன்னால நிமிர்ந்து ஏஞ்சி பார்க்க முடியல. கூனியாகவே அந்த விஷயமே உனக்கு பெரிதா இருக்கிறதுனால உன்னால இயேசுவை பார்க்க முடியாமல் இருக்கிறாய். இந்த சகோதரியும் அதே போலதான் 18 வருஷமா ஏஞ்சி நிமிர்ந்து பார்க்க முடியல. யார் முன்ன வராங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல, என்ன நடக்குதுன்னு அம்மாவுக்கு புரியல. அப்போ ஒரு நாள் இயேசு வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அநேகர் அப்படி இருந்தால் கர்த்தர் உன்னிடம் வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் உனக்கே தெரியாமல் ஒரு கோனியாக இருக்கிற, என்ன கோனியாக இருக்கிற எனக்கு தெரியாது. மேபி சபைக்கு வராத ஒரு காரியமும் ஒரு கோனியான காரியமாக இருக்கலாம். கர்த்தரை துதிக்காததும் ஒரு கோனியாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உன்னிடம் இருக்கிற காரியம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தால் அது உனக்கு கோனியாக இருக்கலாம். அது பிசாசு உன்னை கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை விடுவிக்கவே கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழகாய் ஒரு வசனத்தை பார்த்தோம். ரோமர் 8 பார்க்கிறோம். கர்த்தர் எந்த ஆவியை கொடுக்கிறாரா? உங்களுக்கு சொன்ன நான் ஒரு வசனம் சொன்னேன். எந்த ஆவியை கொடுக்கிறாரா? உன்னை கட்டி வைத்த ஆவி அல்ல, உம்மை விடுவிக்கிற ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உன்னை என்ன ஆவியை தரல உங்களுக்கு கர்த்தர்? கட்டி வைத்த ஆவியை தரல, கர்த்தர் உங்களை விடுவிக்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார். விடுவித்து அவரை அப்பா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படியே கோனியாய் விட விருப்பமில்லாத தேவன். ஆமென். ஏதோ ஒரு விஷயத்துல நீ என்றும் அப்படியே இருக்கும்படியாக மனிதன் இப்படியே இருந்து செத்து போயிட்டோன்றாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? இப்படியே இருந்து செத்து, அது மனிதன் சொல்லுவான். ஆனா கர்த்தர் கடைசி நாள் வந்தாலும் கர்த்தர் சொல்லுவார், அந்த வருகைக்கு முன்ன உன்னை சந்தித்தால் ஆண்டவரை இவர்களை சுகப்படுத்துங்க என்று கேட்கும் போது அவரை கர்த்தர் சுகப்படுத்தி விடுதலை தருகிற தேவனா இருக்கிற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கு. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார்.
படிக்கிட்டயா? படிங்க 12ஆம் வசனம். லூக்கு 13:12. இயேசு அவளை கண்டு, முதல்ல பாருங்க, இயேசு அவளை கண்டு. இயேசு சபாத் நாளிலே எங்க செல்லுகிறார்? ஆலயத்துக்கு செல்லுகிறார். ஆமென். ஆலயத்துக்கு செல்லும் போது நாம் அநேக சபைகளை பார்க்கலாம், அநேக வீட்டுகளை பார்க்கலாம், அநேக விஷயங்களை பார்க்கலாம், அநேக பார்வைகளை பார்க்கலாம். சில சமயம் ஒருத்தர் சொல்றான், ஏன்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டேன், ஆனா வந்திருந்தேன், எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பர்த்டேன்னு சொல்லி கூப்பிட்டானுங்க, அப்படியே நான் போயிட்டேன். வந்தேன் ஆனா ஃப்ரெண்டுங்க என்ன சொன்னானுங்க, பர்த்டேன்னு சொன்னாங்க, நான் அப்படியே போயிட்டேன். ஒரு பர்த்டே அவனுக்கு முக்கியமா தெரிகிறது. அல்லேலூயா. ஒரு விஷயம் அவனுக்கு முக்கியமா தெரிகிறது. ஆனால் கர்த்தர் வரும்போது அநேக காரியங்கள் இருந்தாங்க, அநேக பலவான்கள் இருந்தாங்க, அநேக நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, நல்ல பலசாலிகள் இருந்தாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறவர்கள் இருந்தாங்க, பலத்திலாலும் விசேஷித்தாலும் நல்ல சுகமா இருக்கிறவர்கள் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு வரும்போது இந்த கூனியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம என்னத்தை பார்க்கிறோம் தெரியுமா? யார் நல்லா கொடுக்கறாங்க, யார் நல்லா இருக்கிறாங்க, எந்த வீட்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், எந்த வீட்ல காணிக்கை கிடைக்கும், அப்படியே தான் பாஸ்டரோட நோக்கம், பாஸ்டரோட ஆசீர்வாதம் எல்லாம் போகுமே தவிர கர்த்தர் அப்படி போகிறவர் அல்ல. அவர் அந்த கூனியை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்றும் நிமிராத, யாரையும் பார்க்காத, எதற்கும் பிரயோஜனம் இல்லாத, யாருக்கும் உபயோகம் இல்லாத அந்த கூனியை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆமென். அதுதான் அழகா என்னை காண்பவரே, என்னை காப்பவர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆமென். அவர் என்னவா இருக்கிறாருங்க? நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். காண்பவர். he saw. இயேசு பார்த்தார். இயேசு அந்த கூனியை பார்த்தார். அவருக்கு தெரியும். he didn't ask anyone for how long she is like this. யாரனா கேட்டாரா இயேசு எவ்வளவு வருஷமா இந்த மாதிரி இருக்கிறான்னு கேட்டாரா இயேசு? கேட்டாரா இயேசு? சஞ்சய் கேட்டாரா உன்னை எவ்வளவு நாளா இவங்க கூனியா இருக்கிறாங்கன்னு கேட்டாரா? he doesn't need an introduction. introduction என்ன தமிழ்ல? அறிமுகம். அவருக்கு என்ன இல்லை? அவளுக்கு உன்னோட பலவீனத்தையும் உங்க கூனியும் பிற யாரும் வந்து சொல்ல, உங்க பாஸ்டர் வந்து போய் சொல்ல, உங்களுக்கு அறிமுகம் படுத்த வேற யாரும் தேவையில்லை. கர்த்தர் சமூகம் வந்தா அவருக்கு அறிமுகம் இல்லாமல் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அறிமுகம் இல்லாமல் உன்னை காண்கிற தேவன். he just came and saw her. அவர் வந்து அந்த கூனியை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை காணும், ஆண்டவரே என்னை கொஞ்ச நேரம் பாருங்க, ஆண்டவரே என்னை பாருங்க என்று கேட்கும்போது கர்த்தர் உன்னை பார்க்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அந்த கூனியை கர்த்தர் என்ன செய்தாருங்க? பார்த்தார். அடுத்த இது படிங்க. தம்மிடத்தில் அழைத்து. இரண்டாவது காரியம் பாருங்க. முதல்ல கர்த்தர் என்ன செய்தாருங்க? பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதுங்களா? கர்த்தர் என்ன செய்தாருங்க? பார்த்தார். அடுத்து என்ன செய்தாருங்க? அழைத்தார். அல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா? பார்த்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களுக்கு சுகம் படுத்துங்கப்பா. நம்ம என்ன பண்றோம்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்க என்ன பண்ணுங்க? சுகப்படுத்துங்க, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் பார்த்து அழைத்தார். அல்லேலூயா. நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கண்மணி போல் உன்னை காண்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், உன்னை கண்மணி போல் உன்னை. அவர் கண்டார், அழைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல புரிஞ்சுக்கங்க எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் அந்த கூனி என்ன செய்தார்? அழைத்தார். வா. ஆமென். அந்த அழைப்பு அந்த கூனிக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற அனைவருக்கும் அந்த அழைப்பு இன்றும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அந்த அழைப்பு இன்றும் செயல்பட்டு கொண்டு வருகிறது. God wants you to be freed. God wants you to be delivered. God wants you to be out of this hindrance that is blocking his vision. அவர் தரிசனத்தை உன்னிடம் வர தடை செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போட இன்று உன்னை அழைக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவரே என் பழக்கத்தை நான் இன்று விடுகிறேன். ஆண்டவரே என் அசுத்தங்களை நான் விடுகிறேன். ஆண்டவரே இந்த மொபைல் பழக்கத்தை விடுகிறேன். எந்த காரியத்தை பார்ப்பதை விடுகிறேன். சபைக்கு வராமல் இருக்க
இருக்கிற அசுத்தாவியின் தடையா இருக்கிற காரியங்களை விடுகிறேன் அப்பா. I want you to take away this hindrance which is getting you to the vision அப்பா. ஆண்டவரே, இந்த தரிசனத்தில் பார்க்காதபடிக்கு நடத்துகிற அந்த ஆவியை எடுத்து போடுங்க என்று கேட்கும்போது கர்த்தர் உன்னை அழைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பேர் கர்த்தரின் அழைக்கணும் என்று சொல்றீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அழைத்து, ஆண்டவரே என்னை அழைத்து. ஆமே. எனக்கும் நானும் ஒரு கூனி. ஏதோ ஒரு விஷயம் என்னையும் தடுத்து நிறுத்தி கொண்டு வருகிறேன். ஏதோ nobody is fine. I'm not that good. I'm a sinner. நான் ஒரு பாவி. கர்த்தர் என்னை கழுவினார். ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட. இதை ஏன் சொல்றேன்னா, எல்லார்கிட்டையும் ஒரு குறை இருக்கிறது. கர்த்தர் அதை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அவரை அழைக்கும் போது, அவரை கூப்பிடும்போது, அவர் திருத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன்னை கண்டு உன்னை அழைக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை பார்த்து அழைக்கிற தேவனா இருக்கிறார். அடுத்த வரி படிங்க. உடனே ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய், நீ உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். மூன்றாவது காரியம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். டச்சிங். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன பண்ணாருங்க? பார்த்தார். என்ன பண்ணாரு? பார்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களை பார்த்து என்ன செய்தாருங்க? அழைத்தார். மூன்றாவது காரியம், அவரை தொட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் இருக்கிறாரு. அவர் இந்த குஷ்ட ரோகிகள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். எங்க? குஷ்ட ரோகிகள் மத்தியில் ஒரு 14-15 இயர்ஸ் பிஃபோர் நான் இந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் அவங்கள அந்த காலெல்லாம் பார்க்கும்போது இப்போ கூட எனக்கு முடியல. அந்த கால், அவங்க கையெல்லாம் பார்க்கும்போது சீவு வச்சுட்டு அது அப்படியா இருக்கும்போது எனக்கு என்னால் முடியல. அந்த ஆயின்மெண்ட்டும் அந்த சீவு ஸ்மெல்லும் என்னால் எடுக்க முடியல. ஆனால் அந்த அண்ணன் இது நாள் வரையிலும் அந்த அண்ணன் எங்கள் கூட சும்மா ஜாலியாக கிரிக்கெட் ஆடிக்கின்னு ஓடிக்கின்னு டிரைவராக இருந்துட்டு காலேஜை பார்த்துக்கின்னு இருந்த ஒரு அண்ணன் இவர் இப்படி செய்வார்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்களை விட ரொம்ப, நான் சர்ச்சில் போய் ப்ரேயர் எல்லாம் பண்ணுவோம், அசிஸ்டன்ட் பாஸ்டராலாம் அங்கே இருந்தேன். அவர் சும்மா வார்டனாக தான் இருந்தார். நான் இவர் இப்படியெல்லாம் செய்வாரா என்று எனக்கு தெரியாது. ஒரு நாள் அவர் கூட போகும்போது அவர் கீழே உட்கார்ந்து அந்த பேண்டேஜை அப்படியே எடுத்து, பஞ்சை எடுத்து, அந்த சீவையும் அந்த ஆயின்மெண்ட்டும் தடித்து எடுத்து போட்டு அதை தொட்டு சுகம்படுத்தி இங்கே கால் மேலே வச்சு அது க்ளீன் பண்ணும்போது நான் யோசித்தேன், ஆண்டவரே ஏமாத்திரம், ஆண்டவரே ஏமாத்திரம், ஆண்டவரே அப்பா நீங்கள் எவ்வளவு கருணை உள்ள தேவனா இருக்கிறது, எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனா இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் அவளை மட்டுமில்லை, கர்த்தர் அழைத்து தொட்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக காலம் அந்த அம்மா சுத்தமா இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவர்கள் சரியா கொலிக்கிறது கிடையாது. அவர் ஆடை அழுக்காய் இருந்தது, அவர்கள் வஸ்திரம் அழுக்காய் இருந்தது. எல்லா அழுக்கை கர்த்தர் பார்க்காம அவரை கண்டு, அவரை அழைத்து, அவரை தொட்டு, நீ ஏன் இப்படி இருக்கிற, உன்னை ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கிறது, எது உனக்கு தடையா இருக்கிறது, என்ன பிரச்சனை உன் மேல் இருக்கிறது, எந்த விஷயம் உன்னை கொண்டு செல்லுகிறது, நீ யாரும் உன்னிடம் இல்லை என்று கலங்காதே, யாரும் உன்னை தொட மாட்டுகிறேன்னு திகையாதே. நான் உன்னை தொடுகிறேன், நான் உன்னை உண்டாக்கினேன், நான் உன்னை படைத்தேன், நானே உன் தேவன் என்று சொல்லி அவரை அழைத்து, அவரை பார்த்து, he saw her, he called her, he touched her. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்க்கிற தேவன், அவரை அழைத்த தேவன், அவர்களை தொட்ட தேவன், அவரை தொட்டு சொல்லுகிறார், இயேசுவின் நாமத்திலே இந்த கூனியானவள் எழுந்து நட. அல்லேலூயா. சொன்ன மாத்திரத்திலே அந்த மகள் சுகமாக ஆரம்பிச்சா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் வெறுப்பை காட்டுகிற தேவன் அல்ல. கர்த்தர் உன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உன் ஆடையை பார்க்கிறவர் அல்ல, உன் பலவீனங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பலவீனமாய் இருக்கிற உன்னை பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவன். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவரை தொட்டு படிங்க. Jesus, when Jesus saw her, he called her forward and said to her, woman, you are set free from your infirmity. படிங்க.
அவள் மேல் அவள் மேல் தமது கைகளை வைத்தார். கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அவர் என்ன செய்தாருங்க? தொட்டார். ஆமென். தொட்ட உடனே என்ன ஆச்சுங்க? அற்புதம். என்ன ஆச்சுங்க? அதுல இருக்கிறத படிங்க. கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்தாள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். மெனி இங்க இருக்கிற அநேகரால நிமிர முடியல. ஆமென். உங்களால என்ன செய்ய முடியல? நிமிர முடியல. ஆவிக்குரிய காரியங்களை நிர்மற முடியல. ஏன்னா மாம்சமானது உன்னை கூனியாய் நடந்து கொண்டு போகிறது. மாம்சமானது உன்னை கூனியா நடந்து கொண்டிருக்கிறது. நீ எழுந்துக்க முடியல, கர்த்தருக்கு பாட முடியல, கர்த்தருக்கு துதிக்க முடியல, நல்ல வல்லமையா ஜெபிக்க முடியல, நல்ல வல்லமையா பைபிள் வேதம் படிக்க முடியல, அதன் வார்த்தைகளை புரிந்து கொண்டு நடக்க முடியல, அதன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்படி சொல்லுகிற விஷயத்தை நீனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இப்படியா இருக்கிற நீ என்னவா இருக்கிற? கோனியா இருக்கிறாய். உன்னால நிமிர முடியல. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னால என்ன செய்ய முடியல? நிமிர முடியல. ஆனால் கர்த்தர் அவளை தொட்ட உடனே அவர் நிமிர்ந்தாள். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது படிங்க. தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனை என்ன பண்ணினாள்? மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கப்படியினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டு. அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. மனுஷன் தான் நேரம், காலம், சமயம், டைம், டேட், விஷயம் அவைகளெல்லாம் பார்க்கிறவனா இருக்கிறார். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஓய்வு நாள் இல்லாம வேற நாளில வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க பண்ணிக்க என்று கர்த்தர்கிட்ட அவர் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறா, என் இஷ்டம் எப்போ இருக்கோ அப்பதான் நான் செய்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு உனக்கு எப்போ செய்யணும்னு தோணுதோ கர்த்தர் அப்போது உன் கூனியை மாற்றுவா. கர்த்தருக்கு எதை செய்யணும் எப்போ தோணுதோ கர்த்தர் அப்போது உன் பலவீனங்களை மாற்றுகிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு நேரத்தை சொல்லாதீங்க, கர்த்தருக்கு காலத்தை சொல்லாதீங்க. If you want to be freed, this is a beautiful time. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதே நல்ல நாள், இதே அருமையான நாள். கர்த்தர் சமூகத்துல வந்து நீ ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நிமிர செய்யும், என்னை நிமிர செய்யும், என்னை பாரும் ஆண்டவரே, என்னை பாரும் அப்பா. ஜீசஸ் பியூட்டிஃபுல் காட். எவ்வளோ அருமையான கடவுள் பாருங்க. அந்த சிச்சுவேஷன் அப்படியே நான் அனலைஸ் பண்ணி பிக்சரைஸ் பண்ணி பார்க்கிறேன். கர்த்தர் வருகிறார், அந்த கூனியை பார்க்கிறார். பார்த்த உடனே இங்க வா என்று அழைத்து அவரை தொடுகிறார். He puts his hand upon her. He puts his beautiful healing hand upon her. சுகம்படுத்துகிற கரத்தை அந்த கூனி மேலே வைக்கிறார். வைத்து நிமிர்ந்து நட. ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, woman, you are set free from your infirmity. உன் பாவத்தில் இருந்து உன்னை தேவன் விடுவிக்கிறவராக. அல்லேலூயா. It is not a sickness. அது சரீர பலவீனம் அல்ல, அது பிசாசால கட்டு வச்சிருந்த ஒரு விஷயமா இருக்கிறது. It is not a common cold. It is not a common fever. அது காமனாய் வருகிற விஷயம் அல்ல. It was for 18 years. 18 வருஷமா அந்த வியாதி அந்த அம்மா கிட்ட இருந்தது. அது பிசாசு அவனை பவுண்ட் பண்ணி அவள் நிமிராதபடி செய்து கொண்டிருந்தது. கர்த்தர் வந்தார், அவர் பார்த்தார், அவர் அழைத்தார், அவர் தொட்டார், அவர் சொல்லுகிறார், நிமிர்ந்து நட. கர்த்தர் சுகம் தருகிற வல்லமை என்றும் பிரயோஜனத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் சுகம் படுத்துகிற வல்லமை இன்றும் பிரயோஜனத்தில் இருக்கிறது. many say இல்ல, it is done with the Bible. சுகம் படுத்துகிற வல்லமை இல்ல, அது பைபிளோட முடிஞ்சிடுச்சு, அது இயேசுவின் காலத்துல முடிஞ்சிடுச்சு, அப்படியான வல்லமை இப்போது பார்ப்பதில்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அதை ஒருபோதும் சொல்லல. கர்த்தர் இன்றும் கூனிகளை நடக்க வைக்கிறவா. ஆமென். முடனை நடக்க
நடக்க செய்கிறவர், வாயில்லாதவரை பேச வைக்கிறவர் கர்த்தர். ஞானம் இல்லாதவங்க கர்த்தர் ஞானியாய் மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் சமூகத்தில் வந்து, நீ ஆண்டவரே என்னை பாருங்க, என்னை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, என்னை பாருங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நம்மை பார்க்கிறவர், நம்மை அழைக்கிறவர், நம்மை தொடுகிறவர், நம்மை சுகமடிச்சுகிறவர். கர்த்தர் வல்லமையுள்ள கரம் உங்கள் மேல் இருப்பதாக. நம் கர்த்தரின் வல்லமை கரம் நம்ம மேல் இருப்பதை உணர்வோமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று தேவனை ஆராதியுங்களே. I want you to be blessed today. நான் இன்று நீங்க ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து செல்லும்படியாக, உன்னில் இருக்கிற பலவீனங்களை இயேசு மாற்றும்படியாக ஆண்டவர் தொட்ட போதில அந்த மகள் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சா. அந்த மகள் நிமிர்ந்து நடந்து கர்த்தரை துதிக்க, கர்த்தரை கனமடிச்ச, கர்த்தரை உயர்ச்ச. அவளிடம் இருந்த அந்த கூனி, அவளிடம் இருந்த அந்த காரியம், அவளிடம் இருந்தது அடையாளம் இல்லாமல் கர்த்தர் மாற்றி அவளை சாதாரணமாய் நடக்க செய்த கிருபை நம் தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே நீர் தொடுங்க, ஆண்டவரே நீங்க தொடுங்க, ஆண்டவரே நீங்க தொடுங்க. Can you all ask God to touch you today? Can you all ask God to touch you today? Close your eyes. கண்களை மூடுங்க, தயவு செய்து கண்களை மூடுங்க, தயவு செய்து கண்களை மூடுங்க, தயவு செய்து கண்களை மூடுங்க. இது நான் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இது உங்க பாஸ்டர் ஜான் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். இது நான் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களை மூடி, உன் கண்களை மூடி, ஆண்டவரே, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே நீ என்னை பாருங்க, ஆண்டவரே என்னை அழைங்க, ஆண்டவரே என்னை அழைங்க என்று சொல்லுங்க. God, I want you to call me, Lord. I want you to see me today. I want you to see me today. I want to feel your presence today. ஆண்டவரே உங்க பிரசன்னத்தை நான் உணரணும், உங்க பிரசன்னத்தை உணரணும். நீங்க இருக்கிற இடத்தை நான் பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை உணரணும். என்னை அழைத்து, என்னை அழைத்து, என்னை அழைத்து, என்னை பார்த்து, என்னை அழைத்து, என்னை தொட்டு, என்னை சுகப்படுத்துங்க அப்பா, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உலக மருத்துவை பார்க்கலும் ஆண்டவரே என்னை சுகப்படுத்துங்க, என்னை சுகப்படுத்துங்க, எங்களை சுகப்படுத்துங்க. தேவன் அழைத்து ஆண்டவரே எங்களை சுகப்படுத்துங்க என்று கேளுங்களே. I can't hear you. நீங்க கேட்கிறது எனக்கே கேட்கலைங்க, நீங்க கேட்கிறது எனக்கு கேட்கலைங்க. கொஞ்சம் சத்தமா கேளுங்க. ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே என்னை பாருங்க, ஆண்டவரே என்னை பாருங்க. தப்பு கிடையாதுங்க, தப்பு கிடையாதுங்க. ஆண்டவரே என்னை பாருங்கன்னு கேட்கறது பாஷை தப்பு இல்லைங்க. ஆண்டவரே என்னை அழைங்க என்று சொல்லுகிற வார்த்தை தப்பு இல்லைங்க, அது ஒரு கெட்ட வார்த்தை இல்ல. அதை சத்தமா சொல்லுங்க. என்னை பார்ப்பவரே, என்னை காண்பவரே, என்னை அழைப்பவரே, என்னை தொட்டவரே, ஆண்டவரே என்னை தொடுங்க அப்பா, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க ஆண்டவரே, என்னை தொடுங்க அப்பா. என் வாழ்க்கையில கூனியானது இருக்க கூடாது, ஆவிக்குரிய காரியங்கள கூனி இருக்க கூடாது. நான் கர்த்தருக்கு என் நேரத்தை கொடுக்கணும், கர்த்தருக்கு என் செயலை செய்யணும், கர்த்தருக்கு நான் விருப்பமா எல்லா விஷயத்தையும் செய்யணும் ஆண்டவரே. I don't want to blame this world. I don't want to blame anything that is against you, Lord. அப்பா என் கூனியை மாற்றுங்க, என் கூனியை மாற்றுங்க, என்னை கூனியை மாற்றுங்க. I don't want to be bent. I don't want to be bent again. I don't want to be bent again. I want to be free, Lord. கர்த்தர் சுகப்படுத்துங்க, கர்த்தர் சுகப்படுத்துங்க, கர்த்தர் சுகப்படுத்துங்க. என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடுமை. சொல்லுங்க தேவனே, என் தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடுமை. சொல்லுங்க விசுவாஸ். நீ தொட்டால் போதும் நான் சுகம், உன் கூனி எல்லாம் மாறட்டும். Every hindrance, every pain, everything that is bothering you today, உன்னை பலவீனப்படுத்துகிற எல்லா பலனை
எல்லா காரிய கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே இன்று தேவன் சுகப்படுத்துவீராக. ஓ நீர் சுகம். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. நீர் தொட்டால் போதும், நீர் சுகமா. நீர் தொட்டால் போதும், நான் சுகம். ஒரு வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே. நீர் தொட்டால் போதும், நான் சுகமாவே. நீர் தொட்டால் போதும், நான் சுகமா. Pray for anybody that is sick today. தொட்டால் போதும். Remember your friends, remember your brother. Ask God, God, you saw that lady today. அந்த மகளை நீர் கண்டீர். என் நண்பனை பாருங்க, என் தாயாரை பாருங்க, என் தகப்பனாரை பாருங்க, என் மனைவியை பாருங்க. அந்த பலவீனம் ஒரு இன்ட்ரன்ஸாக, அந்த பலவீனம் ஒரு பெயினாக, ஒரு வழியை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே நீர் தொட்டால் போதும், நான் சுகமாவேனே. உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் வார்த்தை உன் தேவன். உலக மருத்துவம் பார்க்கிலும் என் தேவன் பெரியவர். உலக மருந்தை பார்க்கிலும் என் தேவன் வார்த்தை பெரியது. உம் கரம் பிடித்து அவரை நோக்கினார், சுகமாகுவார். இன்றே உன்னை உம் கரம் பிடித்து அவரை நோக்கினார், சுகமாக்குவார். இன்றே உன்னை. தேவனே தேவனே சுவே கர்த்தரே என்னை தொடுமையா. தேவனே தேவனே இயேசுவே கர்த்தரே என்னை தொடும். கடைசியா கேளு, கடைசியா கேளு. நீ தொட்டால் கேட்டால் தர மறுக்கிற தேவன் அல்ல அவர். நீர் கேட்டால் முகத்தை திருப்புகிற மனிதன் அல்ல அவர். நீர் கேட்டால் வான சிங்காசனம் திறந்து அவர் பலத்த கரமுன் மேல் விழுகிற அளவுக்கு கர்த்தர் கிருபை கொண்டவராக, கர்த்தர் வல்லமையுள்ளவராக. ஆண்டவரே வானம் திறகட்டும், கர்த்தர் பெலனா இறங்கி சுகப்படுத்தும்படியாக. நான் சுகமாவேனே. கையை தட்டி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. முகத்தை திருப்ப தேவன் மனிதன் அல்ல, முகத்தை திருப்புக தேவன் மனிதன் அல்ல. வானத்தை திறந்து பல கனியை ஆசீர்வாதங்களை கொடுத்து உன் பலவீனங்களை மாற்றி, உன் கூனியை மாற்றி, பிசாசின் கட்டில இருக்கிற உன்னை கர்த்தர் சுகப்படுத்தி, ஐயா குடிப்பழக்கத்தை இன்றே விடுங்க, அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. எல்லா பழக்கங்களை இன்றே விடுங்க. கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உன்னை விரும்புகிறார். கர்த்தர் உன்னை பரலோகம் கொண்டு செல்ல அவரோடு இருக்க கர்த்தர் வாஞ்சை கொண்டிருக்கிறார். அவர் ரத்தம் வீணாய் போக விடாதீங்க, அவர் ரத்தம் வீணாய் போக விடாதீங்க. It is a precious blood of Jesus. It is a precious blood of Jesus. Do not waste it. பழக்கங்களுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை மறக்காதீங்க, தேவனை விட்டு கொடுக்காதீங்க. அவர் உன்னை காண்கிற தேவன், அவர் உங்களை வழிநடத்துகிற தேவன், உங்களை தொடுகிறவ, உன்னை பார்க்கிறவ, உன்னை அழைக்கிறவ, உன்னை தொட்டு உன்னை சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே இப்படியா எங்களை நேசிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அநேக காரியங்கள் என்னிடம் கோனியான விஷயங்கள் இருக்கிறது. ஆண்டவரே அநேக காரியங்கள் என்னை கட்டி வச்சிருக்கிறது. ஆண்டவரே ஒரு தடவை என்னை பாருங்க, ஒரு தடவை என்னை பாருங்க.
என் குடும்ப ஆசீர்வாதம் கடையா இருக்கிறது. என் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சரியா பேசுகிறது கிடையாது. குடும்பத்தில் குடும்பமாய் சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ. இட் இஸ் ப்ராப்ளம் இந்த டெவிலானவன், அந்த பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் உன் வருகிறா. It is all Satan's deep காதபடிக்கு கட்டி வச்சிருக்கிறா. கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க, கர்த்தரை பாருங்க. அவரை பார்க்க விருப்பம் கொள்ளுங்கள். அவர் உங்களை காண்பவராக உன்னை அழைத்து உன்னை சுகப்படுத்தி உன்னை தொடுகிற வல்லமை, உன்னை தொடுகிற வல்லமை. He calls you, He answers you, He delivers you today. ஆண்டவரே, இப்படியா எங்களிடம் பேசினதுக்காக, இப்படியா எங்களிடம் பேசினதுக்காக ஆண்டவரே, நீர் உண்மையான தேவனா இருக்கிறே. ஆண்டவரே, என் வார்த்தை அல்ல, கர்த்தரின் வார்த்தை செயல்படட்டும். கர்த்தரின் வார்த்தை சுகப்படுத்தட்டும். ஆண்டவரை, பலவீனமா இருக்கிற சகோதரிகளை சுகப்படுத்துங்க. பலவீனமா இருக்கிற சகோதரனை சுகப்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் வளர்ச்சியை காணாத என்னை சுகப்படுத்துங்க. இவர்களை சொட்டு சுகப்படுத்துங்க. கர்த்தர் கரம் இவர்கள் மேல் இருப்பதாக. வழி நடத்தி ஆசீர்வதிங்க. சபையை ஆசீர்வதிங்க. கர்த்தர் நடத்துங்க. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த கடந்த வாரம் எப்படியா எங்களை நடத்தினீரோ அதே போல இந்த வாரம் நடத்தும்படியாக கர்த்தர் வல்லமையின் கரம் எங்களை நடத்தட்டும். என் செயல் அல்ல, என் சுயம் அல்ல, என் திட்டம் அல்ல, என் ஞானம் அல்ல, இவைகள் எல்லாம் குப்பை என்று கருதுகிறேன். கர்த்தர் கரம் என்னை நடத்தணும். கர்த்தர் என்னை கொண்டு செல்லணும். நான் படிக்கணும், கர்த்தர் நடத்தணும். நான் வேலைக்கு போகணும், கர்த்தர் கொண்டு செல்லணும். நான் வீட்டில் சமைக்கணும், கர்த்தர் வழி நடத்தணும். என் குடும்பத்தில் எல்லா காரியத்திலும் கர்த்தர் முன்னே இருக்கணும். அப்பா, இப்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காற்றுக்கொள்ளுங்க. இந்த சபையை ஒருமன ஆவியை கொண்டு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு அறிவிப்பு.